5 days 5 lunch box recipes day 1. இன்னைக்கு பார்க்க போகிறது மஷ்ரூம் பீஸ் புலாவ் எப்படி செய்ய பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு இதோட ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் கட் பண்ண மஷ்ரூம் பீஸையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதோட ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் 1 கப்புக்கு 3 கப்புங்கிற ரேஷியோவில் தேங்காய் பால் பாதி தண்ணி பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி நெய் ஊற்றிட்டு குக்கர் மூடி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான உதிரியான மஷ்ரூம் பீஸ் புலாவ் ரெடி. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.